எடப்பாடி வந்து ஓபிஎஸ் அணி, அமமுக, சசிகலா இவங்களை எந்த சூழ்நிலையும் நான் வந்து ஆய்வு பண்ண முடியப்பட்டேன். ஒண்ணு சேர்ந்தாலும் ஜெயலலிதா அம்மாச்சி வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஒன்றுபட்ட அனைவருமே அம்மாச்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து பலமுறை எல்லாம் சொல்லியிருக்கீங்க, அறிக்கை கொடுத்துருக்கீங்க. எடப்பாடி வந்து அதை வந்து முடியவே முடியாது, உங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் நான் துறைகளை சேர்க்க மாட்டேன்னு அவரு துறைகளும் உங்களுக்கு சொன்னாரு. அவர் நீங்க அவங்க சொல்லியிருக்கீங்க. சரி, நீ என்ன நினைக்கிறீங்க? யாரு துரோகம் செய்தா இல்ல? இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு பத்திரிகையாளரா இல்லாம ஒரு நடுநிலையோட ஒரு சிட்டிசனா, குடிமகனா நீங்க யாரு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு இது சொல்றேன். நான் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணைன்னு தான் சொல்றேன். ஒன்று ஒரே கட்சியா இணையணும்னு நான் என்றைக்கு சொன்னதில்லை. நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல அதை என்கிட்ட கேட்கிறப்ப திரும்ப திரும்ப அப்படி கேட்டா நான் ஏதாவது என்னை தாண்டி பதில் வருமானு நினைக்கிறேங்க. அது ஏன்னா நான் சொல்றது எப்பயுமே மனதில் இருந்து நான் உண்மை என்று நினைப்பதெல்லாம் பேசுறதுனால நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதான் சொல்லுவேன். நான் 2017 நல்லா தீர்க்கமாக யோசித்து தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கான இயக்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு குடையின் கீழ் ஓர் அணியாக திரண்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பது இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதை தாண்டி அவர்கள் யாரு துரோகி, யாரு ரொம்ப நியாயமான ஆளு, யாரு அப்பாவி அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், அம்மாவின் தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால இதையே அரைத்த மாவையே திருப்பி திருப்பி அரைக்க வேணாம். எல்லோருக்கும் இந்த தேர்தல் உரிய பதிலை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள். மிகப்பெரிய ஒரு அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா நிறைய பேர் வந்து வெளியில இருந்து வராங்க. அவர் மூத்த நிர்வாகி. அவர் எல்லாரையும் ஒன்றிணையணும்னு சொன்னதற்காக அவர் நீக்கப்பட்டதால் அவர் மிக மன வருத்தத்தில் என்னிடம் கூட பல முறை சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு முடிவெடுத்து தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளா அனுமானங்கள் ஹேசியங்கள்லாம் சொல்றது என்னுடைய பழக்கம்ல. பொறுமையாக பார்ப்போம். ஏன்னா இன்னும் ஏப்ரல் மேல தேர்தல் இருக்கு. மே மாதத்துல 15 தேதிக்கு மேல யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக முடிவு தருவார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் ஆரம்பிச்ச உடனே சொல்லிட்டேன். சங்கி படைகள் வந்தா திமுக எந்த அழிக்க முடியாது, படையே வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் கருத்தை வெளியிட்டார். அது அவர்களுடைய கருத்து. அதை பற்றி நம்ம என்ன சொல்றது? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும், ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். அதைப்படி பேசுறாங்க. அதை போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை பற்றிலாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நாங்கள் எங்கள் தேர்தலுக்காக எங்கள் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தயார்படுத்துகின்ற பணியிலே இருக்கோம். நான் டிசம்பர் 31 கூட்டணி எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நினைச்சேன். அது இன்னும் தள்ளி போகுது. அதனால எனக்கு தெரிந்து தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி கடைசி வாரத்தில் வரும். எப்பயுமே போன தேர்தல் 25ஆம் தேதி இருந்துச்சு. அதனால அம்மா அவர்கள் பிறந்த நாளைக்கு முன்பு உறுதியாக நாங்கள் எங்கள் முடிவு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ பிஜேபி வந்து உங்களை என்டிஏ கூட்டணியில வந்து நீங்க உங்களை அழைப்பு கொடுத்தா, எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிட்டு உங்களை அழைப்பு கொடுத்தா நீங்க செல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கேசியங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேணாம், அனுமானங்களுக்கு எல்லாம். நான் வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியில வந்துட்டேங்கிறது அதுக்கான காரணத்தை நான் பல முறை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதே பேசி அதான் சொல்றேன். நாங்க எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிவிட்டோம். அதனால நீங்க திரும்ப திரும்ப அதுல கேட்கறதுனால நாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது. இன்னும் காலம் இருக்கிறது. எங்கள் தொண்டர்கள் முடிவு தான் என் முடிவா இருக்க முடியும். அவங்கள மீறி நான் எந்த முடிவும் எடுக்கவும் முடியாது. எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. ஏன்னா 8 ஆண்டுகள் என்னோடு பல பின்னடைவுகளெல்லாம் தாண்டி பயணிக்கின்ற தொண்டர்கள், நிர்வாகிகளின் வார்த்தை தான் எனக்கு முக்கியம்.